వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద
உலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமோன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய பௌர்ணமி நன்னாளிலே திருவேங்கடமுடையானின் கருட சேவையை நாம் எல்லோரும் சேவிக்க இருக்கிறோம். இப்போது திருவேங்கடமுடையானின் கருட சேவையிலே கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்பட்டது. கருட பகவான் எம்பெருமானை தான் சுமந்து கொண்டு நமக்கு காட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கருட சேவை நன்னாளிலே பௌர்ணமி நன்னாளிலே மேலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நமக்கு கூட இருக்கிறது. அது என்னவென்றால் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா ஆனி ஆடி மாதத்திலே வரும் முழு நிலவு பௌர்ணமி நாளன்றைக்கு சீடர்கள் அதாவது சிஷ்யர்கள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி அறிவு புகட்டிய குருவை ஆச்சாரியனை போற்றும் முகமாக குரு வழிபாடு என்னும் ஒரு குரு பூஜை செய்வார்கள். இதனை துறவிகள் எல்லோரும் வியாச பூஜை என்று வியாச பூர்ணிமா என்றும் அழைப்பார்கள். இந்த வழிபாட்டை வேதாந்த கல்வி பயின்றவர்கள் தங்களது குருமார்களை நினைவுகூரும் வகையில் ஆடி மாதத்தில் வரும் முதல் பௌர்ணமி அன்று சிறப்பாக ஒரு பூஜை செய்வது நமது மரபு. மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருவினை வழிபடுவதுடன் பகவத்கீதை அருளிய கிருஷ்ணர், வேதங்களை தொகுத்த வியாசர், உபநிடதங்களுக்கு விளக்கம் எழுதிய ஆதிசங்கரர், மத்வர் மற்றும் ராமானுஜர் போன்றவர்களையும் குரு பூர்ணிமா நாளில் வழிபட்டு குருவின் திருவருள் பெறுவர். அப்படிப்பட்ட அந்த நன்னாளிலே நாம் இன்று கருட சேவையை பௌர்ணமி அன்று நாம் இங்கே சேவித்து கொண்டிருக்கிறோம். எங்கெங்கிருந்தோ பக்தர்கள் இந்த கருட சேவையை தரிசிப்பதற்காக வருகிறார்கள். நாமும் நம்முடைய இல்லத்தில் இருந்தபடியே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலமாக நேரடி ஒளிபரப்பிலே சேவித்து கொள்ளலாம். இன்று பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியிலே நெய்க்குடத்தை பற்றி என்கின்ற தம்முடைய பதிகத்திலே எம்பெருமான் விரும்பி தன்னுடைய நெஞ்சில் புகுந்ததனால் அந்த நோய்கள் அகலாம்படி ஆழ்வார் கூறுகிறார். ஏதங்களாயினவெல்லாம் இரங்கலிடிவித்து பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தும் என் சென்னித்திடரில் பாத விலச்சினை வைத்தார் பண்டன்னு பட்டினம் காப்பே. அதாவது ஆழ்வார் என்னுடைய மனதில் பீதாம்பரம் தரித்த எம்பெருமான் அவர் குருவாக ஆச்சாரியனாக வந்து புகுந்து என்னுடைய பாவங்களையெல்லாம் என்னுடைய தலையில் தன்னுடைய பாவங்களை நீக்கி தன்னுடைய தலையில் எம்பெருமானுடைய பாதத்தை வைத்திருப்பதால் என் உடல் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். பட்டினம் என்றால் உடம்பு என்பது பொருள். அப்படிப்பட்ட ஆழ்வார் தன்னுடைய பாவங்களெல்லாம் நீங்கிவிட்டது. எதனால் என்றால் எம்பெருமானுடைய தன்னுடைய திருவிலச்சினையை அவரது மனத்திலே வைத்திருப்பதனால், அதாவது அவருடைய மனத்திலே எம்பெருமான் தனது பாதத்தை வைத்திருப்பதனால் தன்னுடைய பாவங்களெல்லாம் நீங்கிவிட்டது. எப்படி எறும்புகள் ஒரு பண்டத்தை மொய்த்து கொண்டு நாம் அதை தட்டினால் எப்படி போய்விடுமோ அதே போல இந்த நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது என்கிறார். எப்படிப்பட்ட நோய்கள் என்றால் நாம் பார்ப்பதெல்லாம் உடலில் காணப்படும் நோய்கள். ஆனால் ஆழ்வார் சொல்லுவதோ பிறவி என்கின்ற நோய். அந்த பிறவி நோய் தீர்ப்பதற்காக அவர் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எப்படி ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் அந்த திருவேங்கடத்து ஆயன். அந்த திருவேங்கடத்து ஆயன் அவனை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களுக்கு நாம் வாயுள்ளம் மனத்துள்ளம் அந்த எம்பெருமானை வைத்தால் இவையெல்லாம் நமக்கு நீங்கிவிடும். மருத்துவராக வந்த மாமணிவண்ணன் அல்லவா, ஆகையால் நம்முடைய நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவன் அந்த திருவேங்கடத்து ஆயன். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடத்து ஆயன்
இதோ இங்கே கருட சேவையில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் எல்லோரும் எம்பெருமானை ஆடியும் பாடியும் புகழ்ந்து அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஜீயர், சின்ன ஜீயர் சுவாமிகள், மேலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் புடைசூழ அந்த அருளி செயல்களை சேவித்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமலையில் பிரம்மோற்சவத்தின் போது 10 நாட்களிலும் 2 வேளைகளிலும் மலையப்பன் வாகனங்களில் திருவீதி உலா வருவதை நாம் ஒவ்வொரு வருடமும் சேவிக்கிறோம். இதில் கருட சேவை என்பது மிகவும் முக்கியமானது. ஏன் இதற்கு இவ்வளவு பெருமை என்றால், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தமது கருட பஞ்சாசத்திலே, கருட பகவான் உலகில் ஒப்பற்ற ஒருவனாக இருக்கிறார். அதனாலே தான் அவர் பகவான் என்று அவருடைய திருநாமத்தோடு சேர்த்து கருட பகவான் என்று அழைக்கப்படுகிறார். விஷ்ணுவுக்கு 2வது துணைவனாக இருக்கிறார். ஒரு சிலரே இவரை நன்கு அறிய முடியும். 5 எழுத்துக்களின் ரகசியம் கருட பகவானாக இருக்கிறார். ஞான, பலம், ஐஸ்வர்யம், வீரிய, சக்தி, தேஜஸ் என்கின்ற 6 குணங்கள். பகவான் என்றாலே இந்த 6 குணங்கள் நிறைந்திருப்பவர் என்று அர்த்தம். இப்போ கருட பகவானுக்கு இந்த 6 குணங்கள் நிறைந்திருப்பதாலே தான் இவரை கருட பகவான் என்று கூறுகிறோம். மேலும் 7 ஸ்வரவரிசைகள் கொண்ட வேதமயனாக திகழ்கிறார். அணிமாதிகளான 8 சித்திகள், அதாவது அணிமா, மகிமா, கரிமா என்கின்ற சித்திகள் எல்லாம் அதிலும் நிறைந்திருக்கிறவர், வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடியவர் இந்த கருட பகவான். அதன் பிறகு நவமானவன், அதாவது புதியவராக, என்றென்றும் புதியவராகவே இருக்கிறார். அதன் பிறகு 10, 100, 1000 கண்ணனான இந்திரனுடைய விரோதிகளான 1000கணக்கான அசுரர்களை தனக்கு லட்சியமாக கொண்டு பறக்கும் இறகுகளின் கோடிகளை உடையவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர் நமது பயத்தை போக்குவான் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்பொழுது நாம் இந்த கருட சேவையை நன்றாக சேவித்து கொண்டிருக்கின்றோம். கருடன் எப்பொழுதும் எம்பெருமான் எதிரில் எப்படி இருக்கிறார் என்றால், நாம் முகம் பார்க்கும் கண்ணாடி, நம்முடைய முகத்தை பார்த்து கொள்ளுகிறோமே, அதே போல எம்பெருமானுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி போலவே இவர் இருக்கிறார். அப்பொழுது எம்பெருமான் மார்பில் இடம்பெறும் பாக்கியம் கொண்ட கௌஸ்துபமணியில், அந்த கௌஸ்துபமணியானது அந்த மணியில் இந்த கருடனுடைய நிழல் தெரியுமாம். அதற்கு ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது பார்க்கடலை கடைந்த காலத்தில் கௌஸ்துபமணியோடு ஆலகால விஷமும் தோன்றியதல்லவா, அந்த விஷத்தில் ஒரு துளி தன்மேல் தெரித்திருந்தால் என்ன ஆகும் என்று அந்த கௌஸ்துவம் கலவரமடைந்ததாம். அதற்கு மருந்தாக, பரிகாரமாகவே கருடனுடைய நிழலை தாங்குகிறது. அந்த கருடன் அவ்விதமே நம்முடைய சம்சார சர்ப்ப விஷயத்திலிருந்தும் நம்மை காக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். கருடனுடைய உடல் எங்கும் சர்ப்பங்கள் ஆபரணமாக துலங்குகின்றனவாம். ஆதிசேஷனும் குணிகனும் இடது வலது கங்கணமாக இருக்கிறார்கள். வாசுகி பூணலாக, தக்ஷகன் அரஞானாகவும், கார்கோடகன் ஆரம், இடது வலது காதுகளில் பத்மமகா பத்மர்கள், குண்டலம் சங்கபாலன், கிரீடம், இத்தகைய கருடன் நம்மை நோக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் தனது கருட பஞ்சாசத்தில் அருளி செய்துள்ளார். இப்படிப்பட்ட வைபவத்தினாலேயேதான் கருட பகவான் பெருமையாக கருதப்பட்டு வருகிறார். அப்படிப்பட்ட அந்த கருடனை தனக்கு வாகனமாக கொண்டிருப்பவர் எம்பெருமான். ஆதிசேஷன் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் என்று கைங்கரியம் செய்வது போலவே எம்பெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எங்கு செல்வதாக இருந்தாலும் கருட பகவான் சித்தமாக இருப்பார். ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ, ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ, ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ, ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ. ಶರಣು ಶ್ರೀ ವೈಕುಂಠನಾಯಕ,
ಶರಣು ಶ್ರೀ ಪುರುಷೋತ್ತಮ ಶರಣು ಶ್ರೀಧರ ಗರುಡ ವಾಹನ ಶರಣು ವೆಂಕಟನಾಯಕ परमपद गोविन्द माधव पद्मनाभ जनार्दन परमपद गोविन्द माधव पद्मनाभ जनार्दन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबन्धन धरणिधर करिवरद वामन दैत्यहर बलिबन्धन शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तम शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेङ्कटनायक शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तम जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण जलजनेत्र मुकुन्द केशव शङ्खचक्रगदाधरा जलधिशयन उपेन्द्र अच्युत शैलधर नारायण आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता आदियोगी मुनीन्द्र वन्दित अखिल सुरगण पूजिता वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेद विनुत विरिञ्चि सन्नुत वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो वेङ्कटेश नमो नमो शरणु श्री वैकुण्ठनायक शरणु श्री पुरुषोत्तम शरणु श्रीधर गरुड वाहन शरणु वेङ्कटनायक शरणु 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 எம்பெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு எங்கு செல்வதாக இருந்தாலும் கருட பகவான் சித்தமாக இருப்பர். இவருடைய அவதாரமானது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். கருட பகவான் வேதாத்மா எனப்படுவார். இவருடைய சிறகுகளெல்லாம் ரேக் யஜூர் சாமம் என்கின்ற வேதங்களாகும். சுவாமி ஆளவந்தார் தமது சதுஸ்லோகி என்கின்ற தனது ஸ்லோகத்தில் பிராட்டியை பற்றி அருளி செய்யும் பொழுது காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி வேதத்தை சரீரமாக உடையவனும் பக்ஷி ராஜனும் ஆன கருடன் வாகனமாக இருக்கிறார். அவரது வாச்சஸ்தலம் பார்க்கடலாக இருக்கிறது. இந்த கருடனை பற்றிய சில அரிய தகவல்களை நாம் மேலும் பார்க்கலாம். இப்போது கருட பகவான் அவரது திருக்கரங்களில் எம்பெருமான் இதோ உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லோரும் அனைவரும் சேவித்து கொண்டு அவனுடைய அருளை பிரார்த்தித்து கொண்டு
இப்பொழுது மாட வீதியிலே எம்பெருமான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். கருட பகவானை பற்றிய தகவல்களில் ஸ்ரீ கருட பகவான் மகாவிஷ்ணுவின் சங்கர்ஷண அம்சமாக கூறப்படுகிறார். கருடனுக்கு சிவப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டி, மல்லிகைப்பூ, மறுக்கொழுந்து, கதிர்பச்சை, தமனகம், ஷண்பகம் போன்ற பூக்கள் அர்ச்சனைக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. காஞ்சியில் நாம் எல்லோரும் கருட சேவையை சேவித்திருக்கிறோம். மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடியது கருட சேவை என்றாலே காஞ்சிபுரம்தான். திருமாலும் கருடனும் ஒருவரே என்று மகாபாரதத்தில் அனுசாசன பர்வத்தில் காணப்படுகிறது. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, ஈசித்தவ்யம், வசித்வம் ஆகிய 8 விதமான சம்பத்துக்கள் நிறைந்தவர் இந்த கருட பகவான். இந்த கருட பகவான் ஷார்பர்னர் என்ற பெயரை உடையவர். இவருக்கு மனைவியர் 2 பெயர்கள், ருத்ரா, சுகீர்த்தி என்றவர். கருடனுடைய மகிமையை ஏகாதசி, திருவோணம் ஆகிய தினங்களில் படிப்பவர்கள் கேட்பவர்கள் கடும் நோயிலிருந்து விடுபடுவர். கருடனுக்கு கருத்மான், சாபர்ணன், பன்னகாசனன், பதகேந்திரன், பக்ஷிராஜன், சோமகாரி, பெரிய திருவடி, மங்களாலயர், கலுழன், ஜெயகருடன், சுவணன்கிரி, ஓடும் புல், கொட்டப்புல் என்ற பெயர்களெல்லாம் கூட இருக்கின்றன. வானத்தில் கருடனை பார்த்தால் மங்களானி பவந்து என்று மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கமன்னாரும் ஆண்டாளும் கருடனும் ஒரே ஆசனத்தில் காட்சி தருகிறார்கள். ஏனெனில் கருடன் பெரியாழ்வாராக அவதரித்ததால் மாமனார் ஸ்தானமாகிறது. ஆகையாலே ஒரே ஆசனத்தில் காட்சி கொடுக்கிறார்கள். எல்லா திவ்ய தேசத்திலும் 2 கரங்களை குவித்து வணங்கும் காட்சி திருக்கண்ணங்குடி என்கின்ற திவ்ய தேசத்தில் மட்டும் 2 கைகளையும் காட்டிக்கொண்டு தரிசனம். இந்த காட்சி வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சி என்று கூறுவார்கள். கும்பகோணத்துக்கு அருகில் திருவெள்ளியங்குடியில் கருடாழ்வார் 4 கரங்களுடன் கைகளில் சங்கு சக்கரங்களுடன் சங்கு சக்கரை வைத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் சேவிக்கலாம். திருத்தங்காலில் பாண்டிநாட்டு திவ்யதேசம் கருடாழ்வான் சர்ப்பத்துடன் அமிர்த கலசத்துடன் காட்சியளிக்கிறார். நம்பாடுவான் என்ற ஹரிஜன வைணவ பக்தனுக்காக கருடாழ்வாரும் கொடிமரமும் சற்று விலகி உள்ள தலம் திருக்குறுங்குடி. தென்திருப்பேறு என்கின்ற திவ்யதேசத்திலே கூட எம்பெருமான் அந்த வேத ஒலியும் விழா ஒலியும் அவர் எம்பெருமான் செவிசாய்க்கும் வண்ணமாக இந்த கருட பகவான் சற்று தள்ளி இருப்பதாக நாம் சேவிக்கிறோம். பறவைகளில் பறவைகளில் கருடனாக இருக்கிறார் என்று பகவான் பறவைகளில் மிகவும் சிறந்த பறவையாக கருதப்படுபவர் கருடன். அவர் மிகவும் உயரத்திலே பறக்கக்கூடிய தன்மை அந்த கருட பகவானுக்கு உண்டு. ராவண யுத்தத்தில் பெருமாளையும் இளைய பெருமாளையும் நாகபாசத்திலிருந்து விடுவித்தவர் ஸ்ரீ கருட பகவான். கண்ணபிரான் துவாரகைக்கு வெளியே இருந்த போதெல்லாம் துவாரகையை காத்தவர் கருட பகவான். ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 36 இடங்களில் கருடனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார். குப்தர்கள் சரித்திரத்தில் சொல்ல போனோமானால் குப்தர்கள் அரசாண்ட காலம் குமாரகுப்தன், சமுத்திரகுப்தன் என்ற 2 அரசர்கள் தங்கள் பொன் நாணயங்களில் கருடனே பொறித்தார்கள். கருட முத்திரை தங்களுடைய நாட்டிற்கு வளம் சேர்க்கும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ஆதலால் அவர்கள் காலம் பொற்காலமாக திகழ்ந்தது. சந்திரகுப்த விக்ரமாதித்தன் முதலில் டெல்லியில் ஒரு கருட ஸ்தம்பத்தையும் ஸ்தாபித்தார். 18 நாட்கள் நிகழ்ந்த மகாபாரத போரில் கடைசி நாள் கருட வியூக யுத்தமாக நடந்தது. இதுவே பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்ததாம். கருடனால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரமுடி என்கின்ற அணிகலன் தற்போது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்து பெருமாளுக்கு சூட்டப்பட்டுள்ளது. அந்த மேல்கோட்டையில்
வைரமுடி என்பது மிகவும் விசேஷமாக உற்சவத்திலே மிகவும் விசேஷமான, எப்படி காஞ்சிபுரத்தில் கருட சேவை விசேஷம் என்று சொல்லுகிறோமோ அதே போல மேல்கோட்டையில் வைரமுடி உற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் ஏகாதசியில் இந்த வைரமுடி சேவையானது நடைபெறுகிறது. தற்போது எம்பெருமானை கருட சேவையில் நாம் மாட வீதியிலே மிதந்து எம்பெருமான் எப்படி ஒரு கடலில் இப்படி ஒரு போட்டெல்லாம் மிதக்குமோ அதுபோல எம்பெருமான் மிதந்து வந்து கொண்டிருப்பதை இதோ கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. தேவா நமோ தேவா पावन गुण गण भावा देवा नमो देवा पावन गुण गण भावा पावन गुण गण भावा देवा नमो देवा पावन गुण गण भावा पावन गुण गण भावा देवा नमो देवा जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा निगम पादयुग नीरजनाभा निगम पादयुग नीरजनाभा अगणित लावण्यानना देवा नमो देवा पावन गुण गण भावा पावन गुण गण भावा देवा नमो देवा घन वेदान्तैर्गणन उदार कनक शंख चक्रकरांक घन वेदान्तैर्गणन उदार कनक शंख चक्रकरांक दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिंबाधरा दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिंबाधरा भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश श्रीवेंकटगिरि शिखर विहारा पावन गुण गण भावा देवा नमो देवा पावन गुण गण भावा पावन गुण गण भावा देवा 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 नमो देवा திருவேங்கடமுடையானது கருணை என்னும் குணத்தை பற்றி பாடிய 100 ஸ்லோகங்கள் கொண்டது
சுவாமி தேசிகன் அருளி செய்த தயாசதகம் என்ற ஸ்தோத்திரம். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் எண்ணற்ற கல்யாண குணங்களை உடையவராக இருப்பினும் அவருடைய மற்ற குணங்களும் தரம் பெறுவது இந்த கருணையாலேதான். ஆதலில் இந்த கருணையே சேத்தனர்களுக்கு காப்பதற்கே உடலாக இருப்பது பற்றி இதனையே விஷயமாக்கி அருளி செய்துள்ளார் சுவாமி தேசிகன். இது பௌர்ணமி கருட சேவையிலே அந்த பௌர்ணமியின் கூடவே அந்த பௌர்ணமி ஒளியின்குள்ளே இந்த திருவேங்கடமுடையானது ஒளியை நாம் தற்போது திரையில் காணலாம். இது எத்தனை அழகாக நம்முடைய கண்களுக்கு தோற்றுகிறது பாருங்கள். இந்த கருட சேவையை நாம் காண்பதற்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த கருட சேவையை நாம் சேவிக்க முடியும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இதே போல இங்கே திருவேங்கடமுடையானுக்கு நடக்கிறது. அனைவரும் நாம் சேவிப்போம். பிரபத்யேதம் கிரிம் பிராயः ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ யன்மூர்த்தியா சர்க்கராயுதம். திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீனிவாசனது எல்லையற்ற கருணை அடியார்களிடம் வெள்ளமிட்டு ஓடுகிறது. அந்த கருணையானது கரும்பின் சாறு ஓர் ஆறாக பெருகினால் எப்படி இருக்குமோ அதே போல ஆறு போலவே தோன்றுகிறதாம். கரும்பினுடைய சாறு கடைசியில் என்ன ஆகும்? சர்க்கரை கட்டியாக உறைந்து கல்கண்டாக ஆகிறது. அவ்வாறு ஸ்ரீனிவாசனது கருணை வெள்ளமானது கற்கண்டாக அனுபவிக்க ஏற்றதாக இருக்கிறது. இந்த கருணைதான் திருமலை வடிவமாகவே தோன்றியது. அடியார்களுடைய குற்றங்களை பொறுக்கச் செய்வது, வேண்டிய பலன்களை அளிக்கச் செய்வது, ஆற்று வெள்ளம் போல தடையற்று அடியார்களின் மீது பெருகுவது. இதோ கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது எம்பெருமானுக்கு. இத்தகைய கருணையே வடிவெடுத்த திருமலையை நான் சரணமடைகிறேன் என்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமான் மலையப்ப சுவாமி கருட வாகனத்திலே எழுந்து வரும்போது எல்லோரும் பிரார்த்தித்து கொள்வது என்ன? அவனது திருவடியை காண வேண்டும். இந்த கருட பகவான் அந்த எம்பெருமானுடைய திருவடியை கையிலே ஏந்தி அனைவரும் சரணம் பற்றுமாறு அவர் காண்பித்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் சரணமாக புக வேண்டும். செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இதோ இந்த பெண்கள் எல்லோரும் படியாய் கிடந்து எப்படி எம்பெருமானை நாம் சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே போல இந்த பெண்கள் எல்லோரும் அவர்கள் தாங்கள் தன் மனத்தில் தோன்றிய அந்த வேஷத்தை பூண்டு கொண்டு அந்த எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு அழகாக வடிவெடுத்து அந்த எம்பெருமானை தரிசித்து கொண்டு வருகிறார்கள். நாம் ஏதோ சின்ன திரையிலே நாம் இதை காண்கிறோம். படிப்படியாய் கிடந்து என்று ஆழ்வார் கூறுவது என்னவென்றால், நான் உன்னுடைய பவளவாய் காண்பேனே. அந்த பவளவாய் காண்பது என்று என்னை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தப் போகிறாய் என்று என்னை ஈடுபடுத்தப் போகிறாய் என்று கேட்கிறார் குலசேகர ஆழ்வார். கஜ ரத கஜ துரக பதாதிகளெல்லாம் புடைசூழ இந்த கருட சேவையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கஜங்கள்தான் எத்தனை கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறது தினந்தோறும். கஜம் என்ன, அந்த குரங்குகளாகட்டும், குரங்குகள் மலையை நோக்க குளித்தித்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலட்ட சலமிலா அணிலும் போலேன் என்று அந்த அணிலும் கூட கைங்கரியம் செய்கிறது. அதுபோல இங்கே கஜங்களெல்லாம் கூட கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறது எம்பெருமானுக்கு. குலசேகர ஆழ்வார் அவரும் ராமானுஜரும் தன்னுடைய கத்தியத்திரயத்தில் நித்திய கிங்கரோ பவானி என்கிறார். குலசேகர ஆழ்வாரும் சரி, ராமானுஜரும் சரி, எல்லோருமே இந்த எம்பெருமானிடம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். நம்மாழ்வார் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை வேண்டும் என்று அவரும் பிரார்த்திக்கிறார். இப்படி எல்லோருமே இந்த எம்பெருமானிடம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்கள். அவன்தான் நம்மை காப்பாற்றக்கூடியவன், அவன்தான் நம்மை வயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடியவனுமாக இருக்கிறான். சுவாமி தேசிகனும் தனது தயாசதகத்தில் பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதானபிக்ஞம் பிரகுணமனு விதேயம் பிராப்ய பத்மாசகாயம்
மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாமா மாமகானாம். கருணாதேவியே, நீ என்பால் குளிர்ந்த எண்ணம் கொண்டுள்ளாய். எனக்காக வாதம் செய்கிறாய். என்பால் உனக்கு என்ன ஆதரம்தான் அதற்கு காரணம்? என்பால் உனக்கு ஆதரம் இருக்க வேண்டும். வாதங்களையெல்லாம் உரிய சாஸ்திரங்களை எடுத்துக்காட்டி கண்டிக்கின்றாய். என்னுடைய பாவங்களெல்லாம் அடியேன் செய்த பிரபத்தியாலே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று நினைக்கிறேன். இவ்வாறு நீ என்னை காத்தருள்கிறாய் என்று தயாதேவியிடம் கூறுகின்றார் சுவாமி தேசிகன். இது எப்படி தெரிகிறது என்றால், அவனது வாகனத்தை சர்வ பூபாலகர்களும் சுமப்பதால் தான். அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கப் பெற்றாலே நம்முடைய பாவங்கள் நீங்கும். இதோ அந்த பௌர்ணமியானது சற்றே கொஞ்சம் இருட்டுடன் கலந்து வந்து விட்டது. இந்த வெளிச்சம் கொஞ்சம் மறைந்து இருட்டு காணப்படுகிறது. ஆனால் நமக்கு இது இருளாகவே தெரியவில்லை. ஏனென்றால் அந்த எம்பெருமானுடைய ஒளி இருக்கிறதே, அந்த எம்பெருமான் ஒளிக்கு முன்னே சந்திரன் ஒளி என்ன, சூரியன் ஒளி என்ன, இது எல்லாமே பகல் போலவே தான் நமக்கு தோற்றுகிறது. இருள் என்றே தோற்றவில்லை. நேரில் பார்க்கும்போது இருள் என்றே தோன்றவில்லை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று நம்மாழ்வார் சரணாகதி பண்ணி கைங்கரியத்தை பிரார்த்தித்தார். இந்த திருமலையிலே நித்திய கைங்கரியம் பண்ண வேண்டும். எப்படிப்பட்ட கைங்கரியம்? வழுவிலா. வழுவு என்றால் குற்றம் என்று பொருள். குற்றமற்ற கைங்கரியத்தை பண்ண வேண்டும் என்கிறார். ஆழ்வார் பாரித்தது போலவே இங்கே விண்ணோர்களும் மண்ணோர்களும், ஏன் தற்போது பார்த்தோமே இந்த திரியக்குகள் கூட கைங்கரியம் செய்கின்றன. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று எங்கும் பக்தர்கள் அந்த கோஷத்தை, கோவிந்த நாமத்தை இதோ நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் பௌர்ணமி கருட சேவையில் இதோ மாடவீதியிலே எம்பெருமான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை என்று ஆண்டாள் சொன்னது அந்த கண்ணபிரானை. குழந்தைகளுக்கு தாயின் பாலில்தான் மிகவும் விருப்பம் இருக்கும். தாயின் மடியில் அமர்ந்து பால் அருந்தும். கோவிந்தனுக்கு யசோதா மாதாவானவள் தங்கக்கிண்ணியில் அமுது எடுத்து கொண்டு அம்மா முன்ன கூப்பிடுவாள். அம்மா முன்னவாராய், அம்மா முன்னவாராய் என்று யசோதா கூப்பிடுவாள். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்துச் சுவை தொண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே என்று யசோதை ஆய்ப்பாடி பெண்களை அழைத்து அவனது திருவடி முதல் திருமுடிவரை அனுபவிப்பதற்காக அழைக்கின்றாள். அவனோ வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே என்று போக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். யசோதை கூப்பிடும் போதெல்லாம் நீராடவாராய், காப்பிடவாராய் என்றெல்லாம் பெரியாழ்வார் அனுபவிப்பாரே, அப்படியெல்லாம் அந்த கண்ணனை கூப்பிடுவாள். ஆனால் அவன் வந்தாய் போலே வருவான், மறுபடியும் உடனே போக்கு காட்டி ஓடிவிடுவான். அப்படியே அவன் செய்து அந்த யசோதா அம்மாவுக்கு தன்னுடைய லீலைகளை எல்லாம் காட்டி கொடுத்தான். திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியில், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேனாயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், கரிசேர் பூம்பொழில் சூழ் கணமாமலை வேங்கடவா, அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. பாலகனாக இருக்கும் பொழுது பல பல தீமைகள் செய்தேன். பெரியவனான பின் விஷயாந்தரத்தினால் சிரமப்பட்டு சதிர்கெட்டு போனேன். யானைகள் மிகுந்திருக்க பெற்றும் அழகிய சோலைகள் சூழப்பட்ட இந்த திருமலையில் வாழ்பவனே, இப்படிப்பட்ட அடியேனை நீதான் ஆட்கொண்டு அருள வேண்டும். பழுதே பல பகலும் போயின, இனியாயிலும் உன்னுடைய திருவடிக்கு கீழ் வந்து சேர்ந்தேன். நீதான் ஆட்கொண்டு அருள வேண்டும். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், உன்னுடைய திருவடியே கதியாக கிடப்பேன் என்கின்றார் திருமங்கையாழ்வார். அதே போலவே இங்கே பக்தர்கள் எல்லாரும் அவன் கதியே என்று மாலை 7 மணிக்கு கருட சேவை என்றால் அவர்கள் 5 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து விட்டார்கள்.
அப்படி அவனுடைய திருவடியே கதியாக கிடப்பவர்கள் இந்த பக்தர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களையும் எம்பெருமான் ஆட்கொள்வான். கண்ணன் பாண்டவதூதனாக வருகிறான். கண்ணனை வரவேற்க துரியோதனன் முதலியோர்கள் கண்ணனுக்கு ஆதிதேவ பரமாத்மா வேத வேதாந்த வேத்ய நமோ நமோ ஆதிதேவ பரமாத்மா வேத வேதாந்த வேத்ய நமோ நமோ ஆதிதேவ परात्परा भक्त भवभञ्जना चराचर लोकजनका नमो नमो परात्परा भक्त भवभञ्जना चराचर लोकजनका नमो नमो आदिदेव परमात्मा वेद वेदान्त वेद्य नमो नमो आदिदेव गदाधरा वेङ्कटगिरि निलया सदानन्द प्रसन्ना नमो नमो गदाधरा वेङ्कटगिरि निलया सदानन्द प्रसन्ना नमो नमो आदिदेव परमात्मा वेद वेदान्त वेद्य नमो नमो आदिदेव परमात्मा கண்ணன் பாண்டவதூதனாக வருகிறான். கண்ணனை வரவேற்க துரியோதனன் முதலியோர்கள் கண்ணனுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று சித்திரான்னங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாண்டவதூதனோ விதுரர் திருமாலைக்கு சென்று விடுகிறான். அவனுக்கு தெரியாதா? உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உணர்வான் அல்லவோ அவன். அப்படி கண்ணனுக்கு தெரியும் துரியோதனாதிகள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று. அதே போல விதுரருடைய உள்ளத்திலும் என்ன இருக்கிறது என்று கண்ணனுக்கு தெரியும். விதுரர் திருமாளியில் விதுரர் கண்ணனை பார்த்தவுடன் அவருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. கண்ணனா நம் வீட்டுக்கு வந்திருக்கிறான் என்ற சந்தோஷத்தில் தன்னுடைய கையில் இருந்த வாழைப்பழத்தின் பழப்பகுதியை கீழே போட்டுவிட்டு தோல் என்று பார்க்காமலேயே அந்த வாழைப்பழத்தோலை கண்ணனுக்கு கொடுத்தார். இதல்லவோ பக்தி. துரியோதன கோஷ்டியோ கண்ணனை கொல்ல நினைத்து அவன் வந்து அமரும் இடத்தில் ஒரு குழியை தோண்டி அதன் மீது ஒரு ரத்தன ஆசனம், அந்த ரத்தன ஆசனத்தை போட்டிருந்தார்கள். இப்படி இருக்கிறது இவர்களுடைய பக்தியின் உபசாரம். எம்பெருமானுடைய அழகை பார்த்தவுடன் எல்லோரும் அந்த விதுரர் எப்படி மறந்தாரோ, தன்னை மறந்து தன் கையில் இருக்கிறது என்ன என்றே அவரால் புரிஞ்சுக்க முடியவில்லையே. அதுபோல இதோ பாருங்கள், இதோ எம்பெருமானுடைய அழகு. அந்த
கருடனுடைய இதில் லக்ஷ்மி ஹாரம் எம்பெருமானுடைய திருமுடியிலிருந்தே, அவரது திருமார்பிலிருந்தே லக்ஷ்மி ஹாரம் சகசிரமாலை என்கின்ற அந்த மாலையானது சாற்றப்பட்டு இருக்கிறது எம்பெருமானுக்கு. பதக்கம் என்ன, கௌஸ்துபம் என்ன, அவருடைய ஹஸ்தமானது அவ்வளவு ஒளியுடன் கூடியிருக்கிறது. அதை சேவிக்கும்போது, அந்த வடிவழகை காணும்போது இந்த பக்தர்கள் தன்னையே மறந்துதான் எல்லாம் செய்கிறார்கள். அந்த பெண்கள் எல்லோரும் எப்படி அன்று ஆயர்பாடியில் கண்ணனுடைய குடக்கூத்தாட்டத்துக்கு மயங்கினார்களோ, அவருடைய கண்ணனுடைய குழலுக்கு மயங்கி தன்னை மறந்து எப்படி போனார்களோ, அதே போல இங்குள்ள பக்தர்கள் எல்லாம் இந்த எம்பெருமானுடைய வடிவழகையும் கண்டு அவனுடைய திருப்பாதத்தை அந்த கருட பகவான் கையில் சுமந்து கொண்டு வரும் அழகை பார்த்து தங்களை மறந்துதான் தாங்கள் அந்த விளையாட்டுக்களையெல்லாம், அந்த நாடகங்களையும் அந்த கோலாட்டங்களையும் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறது இந்த துரியோதனாதிகளுடைய உபச்சாரமானது. அவர்களுக்கு பக்தி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. எம்பெருமான் மலையப்பன் இப்படி வந்து கொண்டிருப்பதை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த யானையானது அது கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்றது. பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறார்கள் பக்தர்கள். பகவானுடைய பெருமையை பாடினால் அது நாவுக்கு எதுவும் வராது. கிருத்தயுகத்தில் தவம், திரேதாயுகத்தில் தானம், துவாபர யுகத்தில் தர்மம், கலியுகத்தில் நாம் சங்கீர்த்தனம் என்று 4 யுக தர்மமும் சொல்லப்பட்டுள்ளது. கலியுக தர்மம் என்ன? நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை தான் இதோ இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாதி தேவனை நாம் சென்று சேவித்தோமானால் அவர் என்ன செய்வார் என்றால், ஆவா என்று ஆராய்ந்து அவனுடைய அருளை புரிவார். எம்பெருமானிடம் நம்முடைய விருப்பம் நிறைவேற நாம் முடிந்து வைத்தோமானால் அவன் நம்முடைய விருப்பத்தை அவன் முடித்து வைப்பான். அந்த பாரத்தை அவன் சுமக்கிறான். ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தவன் நமக்கு கொடுக்க மாட்டானா? ஊரிலேன் காண இல்லை, உறவு மத்துருவல் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பத்தினேன் பரமமூர்த்தி என்று எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று தொண்டடிப்புடி ஆழ்வார் அருளி செய்வது போல அவருடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம். இந்த எம்பெருமான் புல் என்றால் பக்ஷி என்றுதான் பெயர். ஒரு புல்லை ரட்சித்து கருடன், அதாவது புல் என்றால் பொதுவாக பக்ஷி என்று பெயர். இந்த கருடனையும் புல் என்றுதான் சொல்லுவோம். இந்த ஒரு புல்லை ரட்சித்து அந்த கருடனை வாகனமாக்கி கொண்டார். சிறிய திருமடலில் ஓரானை கொம்பொசித்தோரானை கோள் விடுத்த சீரானை செங்கன் நெடியானை தேன்துழாய் தாரானை தாமரை போல் கண்டானை என்று சிறிய திருமடலில் திருமங்கையாழ்வார் அருளி செய்துள்ளார். அதாவது ஒரு யானைக்கு அருள் செய்தார் கஜேந்திர மோட்சம். மற்றொரு யானையான குவலையாபீடம், அந்த குவலையாபீடம் என்கின்ற யானை கம்சனுடைய யானையை அதை ஒசித்தான். அதே போல இந்த கருடன் என்கின்ற பிள்ளை இவர் காப்பாற்றினார். அதே போல மற்றொரு புல்லானது பகாசுரன் என்கின்ற ஒரு கொக்கு, அதை அழித்தார். அதே போல விபீஷணனை ரட்சித்தார், ராவணனை கொன்றார். ஒரே குலத்தில் பிறந்தவர்கள்தான் விபீஷணனும் ராவணனும். ஆனால் ஒருவரை கொன்றார், ஒருவரை ரட்சித்தார். விபீஷணன் தன்னுடைய அண்ணனான ராவணனிடம் சீதையை அபகரித்து சென்றது தவறு என்று எவ்வளவோ ஹிதோபதேசம் பண்ணினான். எம்பெருமானிடம் சரணமடைந்தால் கண்டிப்பாக ரட்சிப்பான் என்று கூறினால் கூட ராவணன் தலை வணங்கவில்லை, கேட்கவில்லை. தர்மத்துக்கு புறம்பான கோஷ்டியில் சேர்ந்திருந்தான். கும்பகர்ணனும் ராவணனிடம் சொன்னால் ஆனால் அவன் யார் சொல்லியும் ராவணனிடம் சொல்லியும் தான் பார்த்தான் கும்பகர்ணன் கூட. ஆனால் யார் சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை. விபீஷணன் தான் உபதேசித்தும் கேட்கவில்லை என்று அந்த கோஷ்டியை விட்டு பகவத் கோஷ்டியுடன் சேர்ந்தான் விபீஷணன். அவனுக்கு கிடைத்தது பட்டாபிஷேகம். இதோ எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் கும்பகர்ணனை உபதேசித்து பார்த்தோம், கேட்கவில்லை என்று தெரிந்தும் ஒப்பிட்டவனுக்கு கடைசி வரை விஸ்வாசம் இருக்க வேண்டும் என்று இருந்தான் கும்பகர்ணன். ஆனால் மாண்டு போனான். ஆகையால் எம்பெருமான் 10 அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கறிய வித்தவன். இதோ இந்த எளியவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் இதோ காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம்
எளியவனாகத்தான் எம்பெருமான் இருக்கிறார். பிறர்களுக்கெல்லாம் வித்தகன், பிரதிகூலராக வருபவர்களுக்கெல்லாம் வித்தகனாக இருக்கின்றான். குன்னமேந்தி குழில்மறை காத்தவன் அந்த ஞாலம் அளந்தபிரான். திருப்பள்ளி எழுச்சியில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான். இரவியர் மணிநடும் தேரொடும் இவரோ என்று எம்பெருமான் திருக்கண் மலர்வதற்கு திருப்பள்ளி எழுச்சி பாட 33 தேவர்களுக்கும் அவர்கள் வருகிறார்கள். நான் முன்னே நீ முன்னே என்று போட்டி போட்டுக்கொண்டு எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வருகிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான். குழல் ஊதி மயக்கி இந்த பெண்களை எல்லாம் மயக்குகிறான் எம்பெருமான். கண்ணுமே தீனி துகந்த காளாய் என்னும் கடிபொழில் சூழ்கணபுரத்தின் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடம் மேய மைந்தா என்னும் அதே போல் குடக்கூத்தாடி அந்த பெண்களை எல்லாம் மகிழ்விக்கிறான் எம்பெருமான். ஆக எம்பெருமான் பக்தர்களுக்கு அவர்களை மயக்கத்தான் செய்கிறான். அவனுடைய வடிவழகை காட்டி மயக்குகிறான், அவனுடைய கூத்தாட்டத்தை காட்டி மயக்கிறான். இப்படி எல்லோரும் ஒரு பாம்பானது மகுடி ஊதினால் அதுக்கு எப்படி கட்டுப்படுமோ அதே போல எம்பெருமானும் நம்முடைய பாடலுக்கும் ஆடலுக்கும் நம்முடைய பக்திக்கும் அவன் கட்டுப்படுகிறான். அதே போல அவனுடைய பக்திக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். பூபாரத்தை தீர்க்க யுகங்கள் தோறும் வந்து பிறக்கிறான் கண்ணான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அத்யுத்யானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அர்ஜுனனை தன்னுடைய பந்துக்களிடம் யுத்தம் செய்யச் சொன்னான் கண்ணன். அதை கேட்டு கலங்கினான் அர்ஜுனன். அப்போது கண்ணன், நீயா யுத்தம் செய்ய போகிறாய்? நான் தானே உன்னை கொண்டு யுத்தம் செய்ய போகிறேன் என்றான். ஆகையால் அவன்தானே இந்த பூமியை சுழறச் செய்கிறான், அவன்தானே இங்கே நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறான். இதோ கருட வாகனத்திலே கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவாயிடந்தபிரான் இருங்கற்பகம் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாலில்லை நான் கண்ட நல்லதுவே. ஞானப்பிரானாகிய திருவேங்கடமுடையான். இந்த சொத்து யாருடையது? வராகப் பெருமானுடையது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தானே. அவனேதான் இங்கே இதோ கருடாருடனாக நமக்கு காட்சி கொடுக்கிறான். அமரர்களுக்கும் அதிபதியாக உயர்வர உயர்நலம் உடையவனாக இங்கு இப்பொழுது நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம்பெற சிந்தித்து உய்மினோ என்று நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்து கொண்டு அரசாட்சி புரிந்தவர்கள் ஒரு கால விசேஷத்திலே அவர்கள் தங்களுடைய பணத்தையெல்லாம் இழந்து தங்களுடைய செல்வத்தையெல்லாம் இழந்து கருநாய்களால் கவ்வப்பட்ட கால்களை உடையவராகவும் உடைந்த ஒரு பிச்சை தங்களுடைய செல்வமெல்லாம் போய்விட்டது என்றதனால் உடைந்த ஒரு பிச்சை பாத்திரத்தை கையிலே கொண்டவர்களாக காணும்படியான இந்த பிறவியிலே தாங்களே பிச்சை எடுக்கிறார்கள். செல்வத்தின் தன்மை அல்பம், அஸ்திரமானது. இன்று வரும் நாளை போகும் என்று அதனுடைய தன்மையை எப்படியும் சொல்ல முடியாது. அதனால்தான் அதற்கு செல்வம் என்றே பெயர். இன்று இருக்கும் நாளை போகும், அது சென்று விடும், அதனால்தான் செல்வம். ஆகையால் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை தியானித்து உஜ்ஜீவிக்க பாருங்கோள் என்கின்றார் நம்மாழ்வார். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே. அரசர்களெல்லாம் தன்னுடைய அபிமானம் தொலைந்து அவனுடைய திருவடிக்கீழ் வந்து சேர்வர்கள். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் திருவேங்கடமுடையானின் பௌர்ணமி கருட சேவையை நாம் இதோ சேவித்து கொண்டிருக்கின்றோம். சர்வலோக நாயகன், அனைத்து உலகங்களையும் உடைய அரவிந்த லோச்சனன் அவன். ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக உபனிஷத்துக்கெல்லாம் அவனுடைய பரத்துவத்தை பறைசாற்றுகின்றன. அவனுடைய மேன்மை எங்கு தெரிகிறது என்றால் அது அர்ச்சாவதாரம்தான்.
नन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकरवदना माधवते नमो नमो नारायण परिपूर्ण सुधाकरवदना माधवते नमो नमो नारद सनक सनन्दननुत पदनलिनयुगलते नमो नमो नारद सनक सनन्दननुत पदनलिनयुगलते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो समरविभीषण सज्जन पोषण विमल चरितते नमो नमो समर विभीषण सज्जन पोषण विमल चरितते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो कमनीयांग विकार विरहित विनमदुद्धरते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो वरतरिगोण्ड निवास परात्पर नरमृगवरते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो गुरुतर पन्नग गिरिनायक बहु नर पूजितते नमो नमो नन्दनन्दनते नमो नमो सारी नी सा पनि मप साई मरि मरि स नन्दनन्दनते नमो नमो मरि म सरि नि पनि म परि म पनि सरि मरि स नि प मरि स नि सरि मरि नन्दनन्दनते नमो नमो पाप पाप मम पाप पाप रि नि पाप पाप स नि प म प स नि नि प नि परि स नि प मरि स नि प मरि स नि प म प नि स नि सरि मरि माम पनि सरि सरि रि मरि रि मम म नि प प स नि स पनि सरि मरि स नि पनि सरि नि सरि नि स नि प म पनि स पनि स नि प मरि स नन्दनन्दनते नमो नमो सानन्दहृदयते नमो नमो नन्दनन्दनते नमो नमो
எம்பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை ஆகியவை. பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தில் ஆனந்த ஸ்வரூபனாய் நித்திய சூரிகளும் முக்தர்களுமே சேவிக்கக்கூடியதாக உள்ளது அந்த பரம். வியூகம் என்பது பரவாசுதேவனுடைய உருவத்தினின்று வியூகம் எனப்படும் 4 உருவங்கள். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற 4 உருவங்கள். இந்த 4 திருமேனிகளுக்கும் யுகங்கள் தோறும் மாறி மாறி வருவதற்கு ஏற்ப அவர்களுடைய நிறங்கள் கூட மாறி மாறி வருமாம். விபவம் கீழே கூறிய வியூக ரூபத்திலிருந்து 36 ரூபங்கள் ஏற்படுகின்றன. சில பிரமாணங்கள் 38 என்றும் 39 என்றும் சில பிரமாணங்கள் கூறுகின்றன. முக்கிய அவதாரங்களான தசாவதாரமும் இதில் அடங்கும். அந்தர்யாமி என்பது ஒவ்வொருவருடைய இதயத்தின் உள்ளே சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடியது இந்த அந்தர்யாமி. இந்த திருமேனியை நம்மால் காண முடியாது. தவம் புரியும் யோகிகள் தங்களுடைய யோக வலிமையினால் தான் காண முடியும். அர்ச்சை ஊனக்கண்ணுடையராக இருந்தாலும் நம்மைப் போல நாமும் அனுபவிக்கும்படி திருக்கோயில்களிலே எழுந்தருளியிருக்கும் திருமேனிகள் இந்த அர்ச்சாமூர்த்தியைத்தான் இதோ நாம் மலையப்ப சுவாமியாக எங்கும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். நான் அனுபவித்து கொண்டிருக்கிறது இந்த அர்ச்சாமூர்த்தியைத்தான். இது கோயில்கள் தோறும் நாம் அனுபவிப்பதும் அர்ச்சாமூர்த்தியே ஆகும். கொங்கலர்ந்த மலர் குருந்தம் ஒசித்த கோவலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய் பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்று திருமங்கையாழ்வார் அருளிச் செய்துள்ளார். நெஞ்சமே திருப்பார்கடலில் துயிலாமல் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே என்று இங்கே இந்த சுவாமி புஷ்கரணிக்கு அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இங்கு வந்து தனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். இங்கு காட்சி கொடுக்கும்படியாகவே செங்கையல்களானவை நிறைந்திருக்கும் சுனைகளை கொண்ட இந்த திருவேங்கடத்தை தன்னுடைய நெஞ்சை பார்த்து திருவேங்கடத்தை அடை நெஞ்சே என்று அருளிச் செய்துள்ளார். இராமாயணத்தில் அசோகவனத்தில் சீதையை சிறை வைத்தான் ராவணன். ராமனுடன் எதிர்த்து போர் செய்ய வந்த வீரன் மாயமானாக மாரீச்சனாக அவனது வீரத்தை காட்டினான். அவன் வீரனே அல்ல. சீதாயாம் சரிதம் மகத்து என்றது. ராமனுக்கு சீத்தையினால்தான் ஏற்றம். தன் திருவடியால் மண்ணை விண்ணை அன்று அளந்து எம்பெருமான் அன்று அளந்து காட்டினான். அவன் எத்தனை சௌலபியன் கொண்டவன், எவ்வளவு சௌசீல்யத்தை உடையவன். எம்பெருமானுடைய ஸ்பர்சம் கிடைக்க எவ்வளவு தவம் பண்ணியிருக்க வேண்டும். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு திண்ணமிது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பென்ன விளங்கும் வேத வெற்பே. எம்பெருமானுடைய திருவடி கிடைக்க நாம் எத்தனை புண்ணியம் பண்ண வேண்டும். இந்த மலையே வேங்கட வெற்பு என்றும் வேதவெற்பு என்றும் நிகமாந்த மகாதேசிகன் கொண்டாடுகிறார். வேதங்கள் தாங்கக்கூடிய மலை வேங்கடமலை. சீதை தன்னுடைய பராக்கிரமத்தை காட்ட ஒரு புல்லை கிள்ளி திருணம் என்று ராவணன் முன் போட்டாள். என் முன்னால் உன்னுடைய வீரம் ஒரு புல்லுக்கு சமானமாகிறது என்கிறார். ஸ்திரீகள் தனித்து இருந்தால் ஒரு பேச்சுக்கு துணை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு புல்லை போட்டாள் சீதை. ராவணனை பார்த்து, நீ என்னிடம் நெருங்க முடியாது, அதற்கு சுவராக இந்த புல் இருக்கட்டும் என்றாள். சீதையை சிறை வைப்பதற்கு முன் மண்டோதரியிடம் ராவணன் இன்பமாக இருந்தான். ஆனால் எப்போது சிறை வைத்தானோ சாமியாரைப் போல வேடம் பூண்டான். மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இல்லாததால் அவன் கடாட்சம் கிடைத்தால் அவன் ஞானவானாகிறான். ஆனால் ராவணனுக்கு அந்த கடாட்சம் கிடைக்கப் பெறாததால் சிறை வைத்ததனால் அவன் மாண்டான். கடாட்சம் பெறுவதற்கு
நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய திருப்பாதத்தை பற்ற வேண்டும் என்றால் அதற்கு நம்மாழ்வார் பதிலளிக்கிறார் தன்னுடைய திருவாய்மொழியில். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதெனன் மனனே. உயர்வுக்கு மேம்பட்டவன் எவனோ அவனே நம்முடைய அறியாமையெல்லாம் அகல மதிநலம் அருளினான். அயர்வு அற்ற அமரர்களுக்கு அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அவனே நம்முடைய துயரை அறுப்பவன். அப்படிப்பட்ட துயரறுக்கும் சுடரடிகளை நாம் தொழுது எழ வேண்டும். அப்படி நம்மாழ்வார் தனது நெஞ்சை பார்த்து அப்படிப்பட்ட நெஞ்சை தொழுது எழு நெஞ்சே நெஞ்சை பார்த்து என்று கூறுகிறார். அவர் நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். அவர் அருளி செய்ததற்கு ஏற்றார் போல இங்கே இந்த பௌர்ணமியிலே கருட சேவையிலே எம்பெருமானுடைய அந்த அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக நாம் அவனை தொழ வேண்டும் என்று காட்டிக் கொடுப்பது போல இதோ கருட பகவான் தனது திருக்கையிலே தனது ஹஸ்தத்திலே எம்பெருமானுடைய திருவடியை ஏந்தி அவர் தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தனக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருவடியை நாம் தொழ வேண்டும் என்று எப்படி நம்மாழ்வார் கூறினாரோ அதே போல் அப்படிப்பட்ட திருவடியை நாமும் தொழ வேண்டும். ஆடியும் பாடையும் இதோ 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 பாருங்கள், இவர்கள் தங்கள் கைகளை கொட்டிக்கொண்டு எவ்வளவு ஆனந்தமாக அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள் பாருங்கள். அதை பார்க்கவே நம்முடைய உள்ளம் குளிர்கிறது. வண்ணமருள் கொள்மேக வண்ணா மாய அம்மானே, எண்ணம் புகுந்து தித்திக்கும் இமையோர் அதிபதியே, தென்னல் அருவி மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, அண்ணலே உன்னடி சேர அடியேற்கு ஆவா என்னாயே. திருவேங்கடமலையில் அருவிகள் கொட்டுகின்றன. என்ன அருவி கொட்டுகின்றன என்றார் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில். அசிதிலகரணேஸ்மின் அக்ஷதஸ்வாச விருத்தௌ வபுஷி கமன யோக்யே வாசமாசாதயேயம் விருஷகிரி கடகேஷு வியஞ்சயத்ஸோ பிரதீதைः மதுமதனதயே த்வாம் வாரிதாரா விசேஷைः. அதாவது திருவேங்கடமலையில் கொட்டுகின்ற அருவிகளெல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய தயைதான். ஏற்கனவே அவர் தயாசதகத்தில் இந்த அருவி கொட்டுகிற விஷயத்தை ஏற்கனவே அருளி செய்துள்ளார். மீண்டும் அதை பற்றி கூறுகிறார். சீனிவாசனுடைய தயைதான் இப்படி கொட்டுகின்ற அருவிகளாக கூறுகிறார். தயையே அருவியாக கொட்டுகின்றன. தயாதேவிதான் வாரிதாரா விசேஷைகி என்று அவளது அருள் கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றார். அருவி வேறல்ல, பெருமானுடைய கட்டாட்சம்தான் அருவிகளாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த அருவியிலிருந்து தெரிக்கும் துளிதான் தென்னல் அருவி மணிசை முத்தலைக்கும் மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். இதில் வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா மாய அம்மானே என்று எம்பெருமானுடைய வண்ணத்தை விசேஷித்து சொல்லுகிறார். மேகவண்ணா என்னும் மேகங்கம் கருப்பாக இருக்கும். எம்பெருமான் நீலமேக சியாமளனாக இருக்கிறார். எம்பெருமானுடைய கருநீல வண்ணமானது நம்மை பிச்சேற்றி வைக்கும். அந்த வண்ணமே அணியாக உள்ள எம்பெருமான். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் என்பார்கள். அப்படி திருவேங்கடமலையானது குறிஞ்சி என்று வைத்து கொண்டால் அந்த குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு நாயகன் இருக்க வேண்டுமே. அந்த நாயகன் யாரென்றால் இந்த திருவேங்கடமுடையான் தான். இந்த திருவேங்கடமுடையானுக்கு இதோ கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஜீயர் சுவாமிகள், பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள் எல்லோரும் புடைசூழ அவர்கள் இந்த அருளி செயல்களை ஓதிக்கொண்டு அவர்களும் தங்களது கைங்கரியத்தை அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் சூழ அவர் எம்பெருமானை தரிசித்து கொண்டு கற்பூர ஆரத்திகளை அவரவர்கள் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவேங்கடமுடையான் குறிஞ்சி நிலத்துக்கு நாயகன். அவன் மாயன் என்கிறார். மாயன் என்றால் ஆச்சரியம் கொண்டவன், லீலைகள் செய்பவன் ஆக இருக்கிறார். எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு ஒன்று வேண்டுமே, இந்த திருவேங்கடமலையிலே நமக்கு ஒரு சம்பந்தம் வேண்டும் என்று ஆழ்வார்கள் எல்லோரும் இங்கு ஆசைப்படுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மரங்கள் சற்றே சாய்ந்தாலும் கூட இந்த திருமலையை விட்டு நகர்ந்து போக விருப்பப்படாதாம்.
அப்படி அந்த மரங்கள் அச்சித்தானவைகள் கூட அப்படி அந்த திருவேங்கடமலையிலே எம்பெருமானை விட்டு நகரக்கூடாது என்று அவர்களுக்கு தோற்றுகிறதாம். எம்பெருமானும் ஒரு சம்பந்தம் வேண்டும் என்றுதானே இவைகளையும் இங்கே தனக்கு கைங்கரியம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். குலசேகர ஆழ்வார், குறுகாய் பிறப்பேனே மீனாய் பிறப்பேனே பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் செண்பகமாய் நிற்பேன் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே அன்னனைய பொற்கு வேடாம் அருந்தவத்தன் ஆவேனே கானாராய் பாயும் கருத்துடையன் ஆவேனே நெறியாய் கிடக்கும் நிலையுடையன் ஆவேனே படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாய் காண்பேனே என்றெல்லாம் சொல்லி கடைசி பாசுரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? எம்பெருமானுடைய பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே என்றுதான் அருளி செய்தார். ஏதேனும் என்றால் ஏதோ ஒரு சம்பந்தம், ஒரு எறும்பாக கூட இருக்கலாம், ஒரு ஈயாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பந்தம் இந்த திருமலையில் வேண்டும். ஆஸ்ரித கோகுல பிருந்தா கோவிந்தா ஆஸ்ரித கோகுல பிருந்தா பாவன ஜெய ஜெய பரமானந்தா பாவன ஜெய ஜெய பரமானந்தா கோவிந்தா ஆஸ்ரித கோகுல பிருந்தா கோவிந்தா ஆஸ்ரித கோகுல பிருந்தா பாவன ஜெய ஜெய பரமானந்தா பாவன ஜெய ஜெய பரமானந்தா. ஆ జగదభిరామ సహస్రనామ సుగుణధామ సంస్తుతనామ 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 గగన శ్యామ ఘనరిపు భీమా అగణిత రఘువంశాంబుధి సోమ గగన శ్యామ ఘనరిపు భీమా అగణిత రఘువంశాంబుధి సోమ గగన శ్యామ ఘనరిపు భీమ అగణిత రఘువంశాంబుధి సోమ గగన శ్యామ ఘనరిపు భీమ అగణిత రఘువంశాంబుధి సోమ గోవిందాశ్రిత గోకుల బృందా పావన జయ జయ పరమానంద పావన జయ జయ పరమానంద. ఆ గరుడ తురంగా కారోతుంగా శరధి భంగా ఫణిశయనాంగా గరుడ తురంగా కారోతుంగా శరధి భంగా ఫణిశయనాంగా గరుడ తురంగా కారోతుంగా శరధి భంగ ఫణిశయనాంగా గరుడ తురంగా కారోతుంగా శరధి భంగ ఫణిశయనాంగా కరుణాపాంగా కమలాసంగా వరశ్రీ వెంకటగిరిపతిరంగా కరుణాపాంగా కమలాసంగా
వరశ్రీ వెంకటగిరిపతి రంగ కరుణాపాంగ కమలాసంగ వరశ్రీ వెంకటగిరిపతి రంగ కరుణాపాంగ కమలాసంగ వరశ్రీ వెంకటగిరిపతి రంగ గోవింద శ్రీత గోకుల బృంద పావన జయ జయ పరమానంద పావన జయ జయ పరమానంద ఆ గోవింద గోవింద குலசேகராழ்வார் திருவேங்கடத்தில் ஒரு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்ததை பார்த்து கொண்டு வந்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சம்பந்தத்தை இங்குள்ள பக்தர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த கருட வாகனத்தின் கீழே எம்பெருமானுடைய அருளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய சம்பந்தம் வேண்டும் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். வேங்கடவனிடம் திருவேங்கடம் என்கின்ற அந்த கற்பக விருட்சத்திடம் பிரார்த்திக்கிறார்கள். திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இதோ பாருங்கள், அவர்கள் கோலாட்டம் அடித்து கொண்டு வருகிறார்கள். இந்த பெண்கள் எல்லாரும் மாலை 5 மணி முதல் இதற்காக எம்பெருமானிடம் தான் எப்படியாவது கைங்கரியத்தை இதை செய்துவிட வேண்டும். இவர்கள் இந்த பௌர்ணமியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதமும் இங்கே பௌர்ணமி நடக்கிறது. அப்போதெல்லாம் இவர்கள் இங்கே வந்து கூடிவிடுகிறார்கள். அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று முன்பாகவே வந்து காத்து கிடந்து எம்பெருமானுடன் அருளுக்காக காத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திருநாமத்தை சொல்லிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் பக்தர்கள் தங்களுடைய பக்தியை கைங்கரியத்தை செய்து கொண்டிருப்பதை நாம் இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும்? கண் இமைக்காமல் சேவிக்க வேண்டும். அவனது வடிவழகுபடுத்தும் பாடுதான் நாம் அவனை விட்டு அகலவே முடியாது. எப்படி தசரத சக்கரவர்த்தி எம்பெருமானை ராமபிரானை இங்கே வா என்று கூப்பிடுவாராம். உடனே ராமபிரான் எதற்கு கூப்பிடுகிறார் என்றெல்லாம் யோசிப்பதே இல்லையாம். தன்னுடைய தந்தை கூப்பிடுகிறார் என்றால் எதிரே வருவராம். எந்த விஷயமும் ராமபிரானிடம் தந்தை சொல்ல மாட்டாராம். மறுபடியும் வந்து போகுவா நம்பி எப்படி என்று அந்த ராமனை போகும்போது ஒரு அழகு, திரும்பி வரும்போது ஒரு அழகு, முன் அழகு பின்னழகு, அவர் தோளே கண்டார் என்று சொல்லுவார்கள். அதே போல அந்த தசரதர் அனுபவித்தது போல அந்த எம்பெருமானுடைய வடிவழகை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கடமை. அந்த எம்பெருமானை அனுபவிப்பதே நமக்கு கடமையாக இருக்க வேண்டும். அப்படி அவனது வடிவழகை ஆற பருக வேண்டும். அவன் ஆறாவமுதாகத்தான் என்றும் இருக்கிறான். அப்போதைக்கப்போது ஆறாமுதே என்று சொல்வார்களே, அதே போல இன்று நாம் பார்த்தோம், இன்றோடு முடிந்து விட்டது. நாளை வேறு ஒரு அலங்காரத்துடன் நமக்கு காட்சி கொடுப்பான். அதனால் அப்போதைக்கப்போது ஆறாமுதே என்றுதான் நாம் எம்பெருமானை தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் கண்ணிமைத்து காண்பார்கள் கண்ணன்ன கண்ணே என்று காவியங்கள் கூறுகின்றன. அப்படி அவனை இமைக்காமல் அனுபவிக்கக்கூடிய அந்த கண்ணனை, மணிவண்ணனை, திருவேங்கடமுடையானை இங்கே நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவன் சௌலபியன். எப்படி என்றால், பக்தர்களுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி எப்படி பாண்டவர்களுக்கு கையாளாக, தூதனாக, ஆயர் பிள்ளைகளோடு தானும் ஒரு பிள்ளையாக, யசோதைக்கு பிள்ளையாக, எளியவனாக தன்னை ஆக்கி கொண்டான் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானைத்தான் நாம் இங்கே சேவித்து கொண்டிருக்கிறோம். தன்துழாய் மாலை அணிந்துள்ள அந்த எம்பெருமான் என்னுடைய சிந்தையோடு, திருவனந்தாழ்வானோடு, கச்சிப்பதியோடு, திருவேங்கடமலையோடு, திருவெக்காவோடு, திருவேளிக்கையோடு வாசியற இவ்விடங்களிலே திருவுள்ளம் உவந்து வாழ்கிறான் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் விரும்பி மேல் விழுவதற்கு உறுப்பான தன்னுடைய சிந்தைக்குச் சிறந்த என்ற ஒரு அடைமொழியை கொடுப்பது பொருந்துமாக இருக்கிறது. 2ஆம் திருவந்தாதி பாசுரத்திலே பூதத்தாழார் அருளி செய்கிறார். வெற்பென்றிருஞ்சோலை வேங்கடமென்று விரண்டும் நெற்பெண்ணு நீ மதிக்கும் நீர்மை போல் நெற்பெண்ணு உளங்கோயில்
உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்திளங்கோயில் கைவிடேல் என்ன. திருமாலிரம் சோலை மலை என்னும் திருவேங்கடமலை என்னும் சொல்லப்படுகிற 2 திருமலைகளிலே நீ எவ்வளவு மகிழ்ச்சியுடன் வாழ்கிறாயோ அவ்வளவு மகிழ்ச்சியோடையே என்னுடைய ஹிருதயமாகிற கோவிலிலும் வாழ்கின்றாய் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அதை கண்டறிந்த ஆழ்வார் சொல்லுகிறார், அடியேன் வெள்ளத்தி இளங்கோயில் கைவிடேல் என்று பிரார்த்திக்கிறார் எம்பெருமானை பார்த்து. இதனுடைய கருத்து என்னவென்றால், திருப்பார்கடலானது எல்லா அவதாரங்களுக்கும் மூலக்கிழங்காக இருக்கிறது. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனக நாகபர்யந்தம் உத்ருஜ்யஸ்ய தியாகத்தோ மதுராம்புரி. திருப்பார்கடல்நாதனான ஸ்ரீமன் நாராயணன் சேஷசயனத்தை விட்டுவிட்டு வடமதுரையில் வந்து பிறந்தான் என்றார் போலவே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மற்றும் அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் திருப்பார்கடல் மூலமாகவே கொள்ள வேண்டும். அந்த வைதிகர்களுக்கு அப்படியே தான் தோற்றுகிறது. இந்த காரணம் பற்றி திருப்பார்கடலை இளங்கோயில் என்றே கொள்கிறார் ஆழ்வார். அதாவது இளங்கோயில் என்றால் பாலாலயம் என்று அர்த்தம். திருக்கோயிலில் எம்பெருமான் ஜீரணோத்தாரணம் செய்ய நேரிடும்போது பாலாலய பிரதிஷ்டை என்பது செய்வது வழக்கம். திருமலை முதலிய திவ்ய தேசங்களும் அன்பருடைய அந்த திவ்ய தேசங்களும் கூட அன்பருடைய ஹிருதயமாகிற பெருங்கோயிலில் சென்று சேர்வதற்கு எந்த பெருமானாக இருந்தாலும் ஒரு பாலாலயம் என்று அதில் எழப்பண்ணி வைப்பார்கள். அப்பொழுது சம்பிரோக்ஷணத்திற்கு முன்பே பாலாலயத்தில் எழிவிடுவார் எம்பெருமான். அப்பொழுது அதற்கு பூர்வாங்கமாக, அதாவது பாலாலயம், அந்த பாலாலயத்தையே திருப்பார்கடல் என்கிறார் ஆழ்வார். இளங்கோயிலாகச் சொல்லுதல் பொருத்தமுடையதுதான். எப்படி என்றால், பெருங்கோயிலில் சென்று சேர்ந்த பிறகு இளங்கோயிலில் ஆதரம் இருக்க பிரசக்தி இல்லாமையாலே எம்பெருமானுக்கு ஆழ்வாரது திருவுள்ளமாகிற பெருங்கோயில், ஆழ்வாரது திருவுள்ளத்தையே பெருங்கோயிலாக கொள்ளுகிறாராம் எம்பெருமான். அவ்வாறு இந்த ஆழ்வார் அனுபவிக்கிறார். தன்னுடைய ஹிருதயமானது பெருங்கோயிலாக கொண்டால் அப்பொழுது திருப்பார்கடல் பாலாலயமாக நினைக்கிறார் ஆழ்வார். அப்படி பாலாலயமாக நினைக்கிறது ஆதலால் இதை அறிந்த ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் என்றால், பிரானே, நீர் அங்கு ஆதரத்தை குறைத்து கொள்ளல் ஆகாது. அதாவது பாலாலயம் எழுப்பிவிட்டால் அந்த பாலாலயத்தில் சற்று ஆதரவு குறைந்திருக்க போகிறதோ என்று ஆழ்வார் நினைப்பதனால் அந்த பாலாலயமாகிற அந்த திருப்பார்கடலே உமது ஆதரம் குறைத்து கொள்ளல் ஆகாது. அவ்விடத்தை ஒரு நாளும் நீர் விடக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இதனால் என்ன தெரிகின்றது? பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி என்று ஆழ்வார் சொன்னது போல, பெரியாழ்வார் சொன்னது போல, திருப்பார்கடலை உபேட்சித்து விட்டு தம்முடைய ஹிருதயத்திலே வந்து சேரும்படியான வியாமோகம் எம்பெருமானுக்கு விளைந்தமை வெளியிடப்பட்டதாயிற்றது என்பதே இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமாக கூறப்பட்டுள்ளது. இப்போது நாம் எம்பெருமானை இதோ தரிசித்து கொண்டிருக்கிறோம். யானைகள் புடைசூழ பின்னாலே பக்தர்கள் கோலாட்டம் அடித்து கொண்டு வந்து தனது பக்தியை செலுத்திக் கொண்டிருப்பதை இதோ நாம் திரையிலே காண்கிறோம். माधवा केशव मधुसूदना, माधवा केशव मधुसूदना, विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयं, माधवा केशव मधुसूदना, विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम्. गोविन्द वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युत, वामन गोविन्द
वासुदेव प्रद्युम्न राम राम कृष्ण नारायणाच्युता दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष दामोदरानिरुद्ध दैव पुण्डरीकाक्ष नामत्रयाधीश नमो नमो नामत्रयाधीश नमो नमो माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्कर्षण अधोक्षजा नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम नरसिंह हृषीकेश नगधरा त्रिविक्रम शरणागत रक्ष जय जय सेवे शरणागत रक्ष जय जय सेवे माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् महित जनार्दन मत्स्यकूर्मवराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की महित जनार्दन मत्स्यकूर्मवराह सहज भार्गव बुद्ध जयतुरग कल्की विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरं विहित विज्ञान श्री वेंकटेश शुभकरम् अहमिह तव पददास्यम् अनिशं भजामि अहमिह तव पददास्यम् अनिशं भजामि माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् माधवा केशव मधुसूदना विष्णु श्रीधरा पदनखं चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम्. இன்றைக்கு நாம் திருமலா திருப்பதி என்று அழைக்கும் இந்த திருவேங்கடத்திற்கு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயர் கூறப்படுகிறது. கிருத்த யுகத்தில் ரிஷபாச்சலம் என்றும், திரேதா யுகத்தில் அஞ்சனாச்சலம் என்றும், துவாபர யுகத்தில் சேஷாச்சலம் என்றும், கலியுகத்தில் வெங்கடாச்சலம் என்றும் பெயர். ஒவ்வொரு யுகத்திலும் நிகழ்ந்த அரிய நிகழ்ச்சியினுடைய ஞாபகமாகவே அந்தந்த பெயர்கள் வர காரணமாக இருந்திருக்கின்றன. அவைகளை நாம் தெரிந்து கொள்வதும் கூட ஒரு புண்ணியத்தின் சேர்க்கைதான். இஷ்டப்பட்டதையெல்லாம் இந்த எம்பெருமான் நமக்கு கொடுப்பதால் கல்பக விருட்சம் என்று சொல்லுகிறோம். இந்த பர்வதத்திற்கு சிந்தாமணி என்கின்ற ஒரு பெயரும் கூறப்படுகிறது. சிந்தாமணி என்கின்ற ஒரு பெயர். அடுத்து ஞானத்தை கொடுப்பதால் அது ஞானாச்சலம் என்று கூறப்படுகிறது. எல்லா தீர்த்தங்களினுடைய சன்னிதானத்தை கொண்டிருப்பதால் அது தீர்த்தாச்சலம். இப்படியெல்லாம் பெயர்கள் நமக்கு புதிதாக இருக்கிறது சரித்திரத்தில். நாம் இதை அறிய வேண்டும், அவசியம் அறிய வேண்டும். இதை பற்றி அறிவதே நமக்கு ஒரு புண்ணியம்தான். எல்லா சரோவரங்களிலும் சிரேஷ்டமான சரோவரம் அங்கிருப்பதால் அது புஷ்கராத்ரி எனப்படுகிறது. யமன் இங்கு தபஸ் செய்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றதால் இது விருஷாச்சலம். விருஷ என்றால் யமன் என்று பெயர்.
தங்கமயமான மேருமலையின் மகன் ஆதலால் இது கனகாச்சலம். நாராயணன் என்ற பண்டிதன் இங்கு வந்து தவம் செய்ததால் இது நாராயணாத்ரி என்று எனப்படுகிறது. கருடன் இதை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்ததால் இது வைகுண்டாச்சலம். இதோ நாம் கருட சேவையை சேவிக்கிறோமே, இந்த வைகுண்டத்திலிருந்து இந்த கருடன் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். ஆதலால் இது வைகுண்டாச்சலம். இதோ பெரிய ஜீயர் சுவாமி, சின்ன ஜீயர் சுவாமி இவர்கள் எல்லோரும் அருளிச் செயல்களை ஓதிக்கொண்டு அவர்களும் எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அடியார்களும் புடைசூழ இந்த காட்சியை நாம் காண்பதே மிகவும் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த காட்சியை நேரிலே காண்பதற்கு எத்தனை புண்ணியம், கோடி கோடி புண்ணியம் செய்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை நாம் காண கிடைக்காத காட்சியை நம் இல்லத்தில் இருந்து கொண்டே சேவிக்கிறோம் என்கின்ற பாக்கியம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலானது நமக்கு ஒளிபரப்பானதால் எத்தனை வயதானவர்கள் வந்து இங்கே வந்து பெருமானை சேவிக்க முடியும். அவரவர்களுக்கு வயது என்கிற ஒரு காரணத்தினால் அவர்களால் எல்லோரும் வர முடியாது. ஆகவே அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அந்த எம்பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறான் என்றால் அதற்கு நம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலை பாராட்டத்தான் வேண்டும். கருடன் இதை வைகுண்டத்திலிருந்து கொண்டு வந்ததால் இது வைகுண்டாச்சலம் என்கின்ற பெயர். நரசிம்மன் இங்கு அவதரித்ததால் இது சிம்ஹாச்சலம் என்கிறார்கள். வராக தேவரின் கன்னிதானம் இங்கு இருப்பதால் இது வராகாச்சலம் என்று கூறப்படுகிறது. இராமாயணத்தில் வரும் நீலன் என்ற கபி இங்கு வந்து தவம் செய்ததால் இது நீலகிரி என்று அழைக்கப்படுகிறது. பகவத் பக்தர்கள் இங்கு பகவானுடன் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பதால் இது ஆனந்தகிரி, ஆனந்த விமானம், ஆனந்தகிரி என்றெல்லாம் கூறுகிறோம். அதால் இது ஆனந்தகிரி. மகாலட்சுமியினுடைய சந்நிதானம் இருப்பதால் இது ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை சொல்லுகிறோம். அந்த ஸ்ரீ என்பதனால் அவளுடைய சந்நிதானம் எப்படி அகலகில்லேன் என்று எப்போதுமே எம்பெருமான் கூடவே இருந்து அனபாயினாக இருப்பதால் இது ஸ்ரீசைலம் என்று கூறுகிறோம். ஸ்ரீனிவாசனுடைய சந்நிதானம் இருப்பதால் ஸ்ரீனிவாசகிரி. இப்படி அநேக புராணங்களை இந்த வராக புராணத்தில் இப்படிப்பட்ட பெயர்களையெல்லாம் நாம் காணலாம். இப்படிப்பட்ட பெயர்களை நாம் அறிவதும் நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு ஒரு பொக்கிஷம் என்றே தான். வராக புராணத்தை நாம் பார்த்தோமானால்தான் இத்தனை பெயர்களை நாம் அறிய முடியும். இல்லையென்றால் நமக்கு தெரிந்திருக்க வேறு வழி கிடையாது. அந்த புராணங்கள் எல்லாம் காட்டுவதே நமக்கு வழி என்று இதோ நாம் இந்த எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கலியுகத்தில் பாபங்களை போர்க்கும் பர்வதம் எது என்றால் அது வெங்கடாச்சலம். சமஸ்கிருதத்தில் வேம் என்றால் பாவங்களின் கும்பல் என்று அர்த்தம். பாவராசிகள் நரகத்திற்கு ஒரு வழியாக இருப்பதால் அவை வேம் என்று அவைகளை துண்டிக்கும். அதாவது சம்ஸ்கிருதத்தில் கட் என்று நம்ம ஆங்கிலத்தில் கட் என்று சொல்லுகிறோமே, அதே போல் சம்ஸ்கிருதத்தின் கட் ஆங்கிலத்தில் ஆகியிருக்கிறது. ஸ்ரீ பர்வதம் வேங்கடம். அச்சலம் என்றால் மலை, அதனால் இந்த மலைக்கு பெயர் வெங்கடாச்சலம். இதற்கு அதிபதியாக இருப்பவர் பகவான் வெங்கடேசன். நமது பாபங்களையெல்லாம் தகித்து நம்மை சுத்தமாக்கி நம்மை சன்மார்க்கத்தில் உயரைட்டு செல்வதால் இந்த பர்வதத்திற்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் வந்தது என்று பவிஷ்யோத்தர புராணத்தில் வியாக்கியானம் வருகிறது. இதோ பௌர்ணமி பூஜையிலே இதோ நாம் சின்ன திரையில் காண்பது இந்த பௌர்ணமியினுடைய ஒளியிலே எம்பெருமானை நாம் சேவிக்கிறோம். எம்பெருமானது ஒளியானது பௌர்ணமிக்கு படுகிறது, பௌர்ணமியினுடைய ஒளியானது எம்பெருமானிடம் சேருகிறது. இப்படி ஒருவருக்கொருவர் நமக்கு சேர்ந்து எம்பெருமானை நாம் சேவிப்பதற்கு தன்னுடைய சேவிப்பதற்கு காட்சி கொடுப்பதற்காகவே எம்பெருமான் இப்படி ஒரு பௌர்ணமி பூஜையை ஏற்படுத்தி நமக்காக கொடுத்திருக்கிறார். இதோ நட்சத்திர ஹாரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நட்சத்திர ஹாரத்தி ஆதிசேஷன் மடியிலே வீற்றிருக்கும் இந்த மலையப்பனுக்கு இந்த நட்சத்திர ஹாரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆரத்தி சேவையில் ஸ்ரீனிவாசன் தனியாக இருந்தாலும் கூட ஆபத்து இல்லை, தனியாக தாயார் இருந்தாலும் கூட ஆபத்து இல்லை. ஆனால் இருவருமான சேர்த்தி அகலகில்லேன் என்று திருமார்பிலே இருக்கிறாளே பிராட்டியானவள்,
அவளுக்கு ஆபத்து அகலகில்லேன் என்று இருப்பதால் அவளுக்கும் ஆபத்து இல்லை. ராமர் சீதையும் சேர்ந்து இருந்தபோது தான் ராவணன் சீதையை அபகரித்தான் பஞ்சவடியில். அதனால் சேர்த்தி உற்சவத்திற்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்து கொண்டே இருக்க வேண்டும். இதோ நட்சத்திர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இதை சுவாமி புஷ்கரணியிலே அர்ச்சக சுவாமி அந்த சுவாமி புஷ்கரணிக்கு அந்த ஹாரத்தியை சமர்ப்பிக்கிறார். இதை நாம் இப்போது காண்கிறோம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்னெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமே. இந்த நட்சத்திர ஹாரத்தையே அடுத்து மற்றொரு ஹாரத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த ஹாரத்தையும் சுவாமி புஷ்கரணியிலே இந்த அர்ச்சக சுவாமி இதோ காட்ட இருக்கிறார். அதன் பிறகு அந்த அந்த ஹாரத்தியை காண்பித்த பிறகு அங்குள்ள அடியார்களுக்கெல்லோரும் அந்த ஹாரத்தியையும் காண்பித்து அவர்களும் அதை ஒட்டி கொள்ளுகிறார்கள். அந்த எம்பெருமானுடைய அருளை அவர்களுக்கும் செல்கிறது. அங்குள்ள பக்தர்கள் அங்குள்ள இந்த ஆந்திர பிரதேசத்தில் இந்த திருப்பதியினுடைய மேல் அதிகாரிகள் எல்லோரும் கூட அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கற்பூர ஆரத்தியினுடைய பிரசாதமாக இந்த புஷ்பங்களை புஷ்கரணியில் அந்த அர்ச்சக சுவாமி சமர்ப்பித்தார். இப்பொழுது அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த கற்பூர ஆரத்தியானது காட்டப்பட்டு அவர்கள் இந்த எம்பெருமானுடைய அருளை அவர்கள் பெறுமாறு பிரார்த்தித்து கொள்ளுகிறார்கள். இதை நாம் இதோ சேவித்து கொண்டிருக்கின்றோம். கும்பஹாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆரத்தி மற்றும் ஒரு ஹாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வைதிக பெரியோர்கள் மூதுரையை ஏத்துகின்றார்கள். சீவை கொண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடை ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று இப்பொழுது இந்த கருட சேவையானது நிறைவு பொழுதுக்கு வந்து இருக்கிறது. இப்பொழுது நிறைவேற இருக்கிறது. இப்பொழுது இந்த நிறைவேற்றத்தின் பிறகு எம்பெருமான் அவரது வாகன மண்டபத்திலே எழுந்தருளுவார். அதை நாம் இப்போது காணலாம். அதற்கு முன்பாக இங்கே இந்த ஆரத்தியை சமர்ப்பிக்கப்பட்டு இந்த அடியார்கள் எல்லாரும் அவரவர்களுடைய இடத்திலே அவர்கள் செல்லுவார்கள். இந்த பக்தர்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் அருளிச்செயலினுடைய சாத்துமறை பாசுரமும் பிறகு அந்த வேதத்தினுடைய ஒலியும் நாம் கேட்கவில்லை. அந்த வேதத்தினையும் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகுதான் எம்பெருமான் அந்த வாகன மண்டபத்திற்கு செல்லுவார். இப்படி இந்த கருட சேவையிலே எம்பெருமானை நாம் தரிசித்து இந்த பொழுதில் கிருத்தயுகத்தில் ரிஷபன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் அசுரனாக இருந்தாலும் கூட அவனிடம் சாத்வீக சுபாவம் சிறிது இருந்தது. அவன் நரசிம்ம பக்தனாக இருந்தான். அவனுடைய பக்தியும் விசித்திரமாக இருந்தது. உக்ர நரசிம்மனை குறித்து அவன் செய்கின்ற தவமும் உக்கிரமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து முடிவில் தன்னுடைய தலையை அறுத்து பகவானுக்கு அதையே புஷ்பாஞ்சலியாக சமர்ப்பித்து வந்தான். பகவானுடைய அனுகிரகத்தால் அவனுடைய அந்த வெட்டப்பட்ட தலை கூட அவனுடைய உடலில் திரும்பவும் மீண்டும் ஒட்டி கொண்டது. அவன் பழையபடி ஒரு நாளல்ல 2 நாளல்ல 5000 வருடங்கள் இவ்வாறு தவம் செய்து முடித்தான். அப்படி தவத்தின் முடிவில் நரசிம்மன் அவனுக்கு பிரத்யட்சமாகி அவனுடைய விருப்பம் வரம் யாது வேண்டும் என்று எம்பெருமான் கேட்டார். அதற்கு அந்த பக்தன் நீண்ட காலம் தவம் செய்து சம்பாதித்த புண்ணியத்தை பத்திரப்படுத்த அவனுக்கு தோன்றவில்லை. அவன் ஞானம், பக்தி, வைராக்கியத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் அல்லது மோட்சத்தையாவது அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய அசுர சுபாவமானது அதையெல்லாம் கேட்க அவனை விடவில்லை. அவன் யாருமே கேட்காத விசித்திர வரம் ஒன்றை கேட்டான். நீ யாருடனோ யுத்தம் செய்து இருக்கிறாய். யாருடனோ எம்பெருமானை பார்த்தவன் சொல்லுகிறான், நீ யாருடனேயோ யுத்தம் செய்திருக்கிறாய். ஆனால் என்னிடம் நீ யுத்தத்திற்கு வா என்ற ஒரு விஷயத்தை அவன் கேட்டானாம். அவனிடம் எம்பெருமானிடம் அந்த வரத்தை கேட்டானாம். பகவானும் அவன் கேட்ட அந்த வரத்தை அருளினார். அவனுக்கு ஆனந்தத்தை அளிக்க அவனிடம் சிறிது நேரம் போராடினாராம் எம்பெருமான் கூட. பின்பு அவனை சம்ஹரிக்க சக்ராயுதத்தை ஏவினார்.
जनार्दन इति सञ्चरसि घनार्चन वेङ्कटगिरिरमण जनार्दन इति सञ्चरसि धनार्चन वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयनं त्वमेव शरणं त्वमेव मे रमणं प्रसरति శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద श्रीनिवास गोविन्द श्री वेङ्कटेश गोविन्द श्रीनिवास गोविन्द श्री वेङ्कटेश गोविन्द నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద श्रीनिवास गोविन्द श्री वेङ्कटेश गोविन्द श्रीनिवास गोविन्द श्री वेङ्कटेश गोविन्द विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ